சிஎம் பேச மாட்டார், ஹோம் செக்ரட்டரி பேச மாட்டார். அப்போ உனக்கு தோண்டதை நீ எழுத வேண்டியது. நீ எழுத மாட்டேன். ஏன்னா 99% கொத்தடிமையாக ஆளுங்கட்சியோட கொத்தடிமையாக இருக்குது மீடியா. இத்தனை அவலத்துக்கும் காரணம் மீடியா. ஏன்னா டிஎன் சேஷன் சொன்னார் ஒரு தடவை, இந்த நாட்டோட அத்தனை அவலங்களில் மன்னிச்சிடலாம், ஆட்சியாளர்களை மன்னிச்சிடலாம், அதிகாரியை மன்னிச்சிடலாம், போலீஸ்காரனை மன்னிச்சிடலாம், ஜட்ஜை கூட மன்னிச்சிடலாம், ஆனால் மீடியாவை மன்னிக்க முடியாது. ஏன்னா எல்லார் குறைகளையும் சொல்கிறதுக்காக தான் அந்த தொழிலே உருவாச்சு அப்படின்னார். எல்லாத்துக்கும் பாசிச பாஜக, மோடி, ஆர்எஸ்எஸ் இந்த கதையை வச்சுட்டு நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இங்கே சந்தி சிரிக்குது. இதில் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று நான் கேட்டு நிறைவு பெற விரும்புகிறேன். இந்த பீகார் மாநில தொழிலாளர்கள் பிரச்சனையை இன்னொரு விஷயமா எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, நோ சேஃப்டி ஃபார் நார்த் இந்தியன்ஸ் இன் தமிழ்நாடு. இது ஏற்கனவே ஒரு வடமாநில தொழிலாளி ஒருத்தர் திருத்தணியில் 4 பசங்க ஒரு போதையில் அட்ராசிட்டிஸ் பண்ணாங்க, அடித்து கொலவே பண்ண பார்த்தாங்க. அப்புறம் அந்த தம்பியை திருப்பி அவங்க மாநிலத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு குடும்பத்தையே இதில் ஒரே ஒரு கெட்டதில் நல்லதுன்னு சொல்ல முடியாது, பட் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, தாக்குதல் நடத்துகிறவங்களும் பீகார் மாநில தொழிலாளர்கள் தான், அது பண்ணவங்களும் அவங்களா தான் இருக்கிறாங்க. அப்போ இது அதை நோக்கி ஒரு டாக்கை கிரியேட் பண்ணிடுமா சார்? இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன், ஒட்டுமொத்தமாக அப்படி சொல்ல முடியாது. இங்கே வடமாநில தொழிலாளர்கள் பாதுகாப்பு கிட்டத்தட்ட 1 கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. உண்மை. கிட்டத்தட்ட 1 கோடி பேர். சம்சே 90 lakhs, சம்சே 80 lakhs. 1 கோடின்னு வச்சுக்கோங்க, கணக்குக்கு வச்சுக்கோங்க. 1 கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க தான் நம்முடைய மாநிலத்தை வாழ வைக்கிறாங்க. நம்முடைய ஜிடிபி இவ்வளோ போயிடுச்சு அவ்வளோ போயிடுச்சு நம்ம பெருமையாக பேசிக்கிறோமே, அதுக்கு முக்கியமான காரணம் அச்சாணி, அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள். அதில் ஒரு 40% அவன் மாநிலத்துக்கு திரும்பினா கூட இங்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா? உண்மை. எல்லா தொழிலும் இருக்கான், எல்லா தொழிலும் இருக்கான். அவனை நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. இன்னும் சொல்லப்போனால் உலகின் பல நாடுகள், முன்னேற்றம் அடைந்த நாடுகள் புலம்பெயர்ந்தவர்களால் தான் உயர்ந்து இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரேஷன். எஸ். மனித குலத்தின் வளர்ச்சி என்பது புலம்பெயர் தொழிலாளர்களோட வளர்ச்சி. அதை புரிஞ்சுக்குவாங்க முதல்ல. இது வளர்ச்சியின் அறிகுறி. இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில், இன்னைக்கு காலையில் ஹிண்டு பேப்பரில் பார்த்தோம், உத்தரப்பிரதேசத்தில் +2 ஃபெயிலான பசங்க பஞ்சு வித்துன்னு இருக்கான் இதில் மெரினா பீச்சில். அங்கே உனக்கு வேலை இல்லை. இதுதான் பிஜேபியோட வளர்ச்சி மாடலு, இது தமிழ்நாடோட வளர்ச்சி மாடல். அதை நீ தமிழ்நாடு மாடலு, திராவிட மாடல், என்ன எக்ஸ் மாடல் வேணால் நீ சொல்லிக்கோ. இது வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய வளர்ச்சி மாடல். இது வளர்ச்சி மாடல். அதில் எந்த சந்தேகமே நமக்கு இல்லை. அது ஒன்றும் திமுகவால் மட்டும் வரல, அதுக்கு முன்னால் எல்லாரும் எல்லா கட்சிகளும் இவங்க பங்குக்கு முன்னெடுத்துட்டு போயிருக்காங்க. இவங்க மட்டுமே அதுக்கு சொந்தம் கொண்டாட